வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜாதக கட்டத்தில் தசாபுத்திகள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா ஜாதகம் என்ன தான் யோக பாவங்கள் அமரப்பெற்றிருந்தாலும் நடைமுறை நல்ல தசாபுத்தி வந்தால்தான் அது யோகத்தை நாம் கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி இந்த ராகு திசை யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்கும், எப்படி இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ ஏன்னா மற்ற கிரகமாவது இது யோகாதிபதி, இது அவயோகாதிபதி, இது 1-5-9 கூடியாதிபதி, இது 6-8-12 கூடியாதிபதி நம்ம பிரித்து ஒரு சொல்லிடலாம். பட் இந்த ராகு திசைக்கு ராகுக்கும் கேதுக்கும் அப்படி கிடையாது. அவர் எங்கே நின்னாலும் யோகத்தையும் கொடுப்பார், அவயோகத்தையும் கொடுப்பார். அது நிற்கக்கூடிய நிலையை பொறுத்தான். லக்கணத்தில் ராகு நின்னாலோ இல்லை 5-9-10 நின்னாலும் யோகத்தை கொடுப்பார். ஏன் 6-8-12 பாதஸ்தான் நின்னாலும் அவர் யோகத்தை கொடுப்பார். யோகமான அமைப்பில் அந்த ராகுவும் கேதுவும் அமரப்பெற்றிருந்தால் மட்டுமே. சரிங்களா? ஸோ அதனால் ராகு திசை யாருக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும். ராகு தசாபுக்தி அப்படின்னாலே ராகுவும் சரி கேதுவும் சரி 2-3 விஷயந்தான். ஒன்று, ராகு வீடு கொடுத்த அதிபதி நிலை ப்ளஸ் ராகு வாங்கி நட்சத்திர அதிபதி. இந்த ராகு தனிச்சு ஒரு ஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு வீடு கொடுத்த அதிபதி நிலை நல்லா இருக்கணும், ப்ளஸ் அது வாங்கி நட்சத்திர அதிபதி நல்லா இருக்கணும். மூணாவதாக ஒரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ராகுவோட சில கிரகங்கள் கூடப்பட்டு இருக்கும். சரிங்களா? இப்போ ராகுவோட குருவோ சனியோ சுக்கிரனோ யாரோ ஒரு அந்த மாதிரி கூடப்பட்டு இருந்தால் அந்த ராகு நின்னறத்துக்கு அவங்க யாருன்னு பாருங்கள். லக்னத்துக்கு மொட்டையாக அவங்க யாருன்னு பார்த்தா ராகு கெடுத்துருவார் அப்படின்னு கணக்கு பண்ண வேணாம். ராகு நின்னறத்துக்கு அவங்க யாருன்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ராகு திசையும் கேது திசையும் கணக்கு பண்ணுறது. ஸோ ராகு தசாபுத்தியை கணக்கு பண்ணோம் அப்படின்னா அது லக்கணத்துக்கு எப்படி இருக்குது கிரக அமைப்பு அப்படின்றது மட்டும் பார்க்காம ராகுவுக்கு அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குது. ராகுவை லக்கணமாக வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு அந்த கிரக அமைப்பு எப்படி இருக்குது, அது வாங்கிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ராகு திசையோ அல்லது கேது திசையோ ஈஸியாக நீங்களே கணக்கு போட்டுடலாம். சரிங்களா? ஏன்னா இருக்கிற கொஞ்சம் டஃப்பானது எதுனா ராகு திசையும் கேது திசையும் கேல்குலேஷன் போடுறது தான். சரி, இதை நம்ம எக்ஸாமுக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் ராகு தசைனாலே ராகு தசை கெடுத்துரும், அதுமாதிரி கேது தசையும் கெடுத்துரும். இது ரெண்டுமே ப்ளஸ்ஸு கிடையாது. அதுவும் ராகு தசைன்றது 6-8 நின்று இருந்தால் ரொம்பவும் பிரச்சனையை கொடுத்துரும். இல்லை லக்கணத்தில் நின்னாலும் பிரச்சனை அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. எங்கே நின்னாலும் அது யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக யோகத்தை கொடுக்கும். இதுதான் விஷயம். சரிங்களா? ஸோ ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகம் பாருங்கள். என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான். அவர் பர்மிஷன் கிட்ட நம்ம போடுறோமே. ஸ்க்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள். இது ஒரு ஆணோட ஜாதகட்டம். அவர் பிறந்திருப்பது கும்ப லக்னம். 4ஆம் இடத்தில் புதன் ராகு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சூரியன், 9ஆம் இடத்தில் சனி செவ்வாய், 8ஆம் இடத்தில் கேது 10ஆம் இடத்தில் கேது, 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் சந்திரன். அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறையில் குரு திசையில் புதன் புத்தி ஓடிட்டுருக்கு. சரிங்களா? சரி, நம்ம பேச வேண்டிய கான்செப்ட் என்ன, இவருக்கு ராகு திசை எப்படி இருந்திருக்கும். ராகு திசை ஒரு 17 வயசு 18 வயசு அந்த பருவத்தில் இவருக்கு அந்த ராகு திசைன்றது வந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்போ அந்த ராகு திசை எப்படின்னா பண்ணியிருக்கோம். ராகு எந்த நிற்கிறார், லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் அஷ்டமாதிபதியுடன் கூடி நிற்கிறார். பஞ்சமாதிபத்தியம் அவர் பெற்றிருந்தாலும் அவர் அஷ்டமாதிபத்தியமாகவும் வரும். யார்? இந்த புதன். ஸோ அப்படி இருக்கும் இந்த ராகு திசை இவருக்கு எப்படி இருந்திருக்கும். அதுவும் 4ஆம் இடத்துல நிற்கிது. சிறு வயது 16, 17, 18 வயசில் வருதுன்னா இப்போ கல்வியில் தான் மெயின் கான்செப்டாக அந்த ராகு விளையாடி இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல நிற்குது அப்படின்னும் போது இதே ஒரு 30-35 வயசில் இருக்கார் அப்படின்னா ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும். ஹெல்த் இஷ்யூஸை கொடுக்கும் அப்படின்றத விட சுகத்தை கெடுக்கும். இல்லை வீடு வண்டி வாதத்தினால பிரச்சனைகள் வரும். ஒரு 60 வயசு மேலே நிச்சயமாக சுகத்தை கெடுத்துடும், ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த வயதுக்கு ஏற்றாறு போல் கொடுக்கும். அது நன்மையை கொடுக்குமா தீமை கொடுக்குமான்றது அந்த நிலையை பொறுத்து. ஸோ இவருக்கு அந்த 17-18 வயசில் வந்த ராகு தசைன்ற இப்போ கல்வி 4ஆம் இடத்துல நிற்கிறோம். இப்போ கல்வியில் தான் கை வச்சிருக்கும். கல்வியில் உயர்வை கொடுத்துச்சா தாழ்வை கொடுத்துச்சு, அதுதான் கான்செப்ட். கல்வியில் கை வச்சு நம்ம யார் வேணால் சொல்லலாம் 4ல் ராகு நிற்குதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அது நன்மையை செஞ்சுதா தீமையை செஞ்சுதா, இதுதான் விஷயம். இவருக்கு முழுக்க நன்மையை மட்டும்தான் செஞ்சுது. ராகு திசையில் படித்து முடித்து காலேஜ் முடித்தோடனே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அது அந்த கம்பெனியிலே வெளிநாடு சென்று இப்போ வெளிநாட்டில் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு சொந்தமாக இடம் வீடு எல்லாமே வாங்கி நல்ல ஒரு கோட்டீஸ்வர அமைப்புள்ள தான் இவர் இருக்கார். இப்போ இந்த குரு திசை புதன் குரு திசையிலையும் ராகு திசையிலே பண்படு நல்ல ஒரு உயரம் படிப்படி நல்ல முன்னேற்றம். படிப்பில் இருந்தே, அதாவது ஒரு கல்வியிலேருந்தே படிப்படி நல்ல முன்னேற்றம் அடைந்து வெளிநாட்டில் இப்போ செட்டில் ஆகி வெளிநாட்டிலே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ராகு திசை அத்தனை ஐஸ்வர்யமும் கொடுத்துச்சு. ஏன் கொடுத்துச்சு? லக்கணத்தில் 4ல் ராகு. பொதுவாக நார்மலாக ராகு இந்த மாதிரி ராகு அந்த இடத்துல நீசன் வேற சொல்லுவோம்.
உண்மைதான். ராகு இந்த ரிஷபத்தில் என்ன நீசம், அதே மாதிரி கேது விருச்சத்தில் இருந்தால் உச்சம்னு பேர் அதுக்கு. ஸோ அதனால் நிறைய பேர் நீசம் பெற்ற ராகு தாய்க்கு ஆகாது, அப்படியெல்லாம் கிடையாது. தாயெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, தாய்க்குலாம் எந்த குறையும் வரல. சரிங்களா? ஸோ கல்வியை கெடுத்துரும், சுகத்தை கெடுத்துரும், அப்படியெல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. இவருக்கு நன்மையை செஞ்சது ராகு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட், ராகு வீடு கொடுத்த அதிபதி நிலை யார்? சுக்கிரன். சுக்கிரன் லக்கணத்துக்கு 5ல், லக்கணத்தை அவர் முதல் தர யோகாதிபதி 5ல் இருப்பது சிறப்பு, லக்கணத்துக்கு சிறப்பு. அதே மாதிரி ராகுவுக்கு அவர் ராகு வீடு கொடுத்த அவர் 2ல், ராகுக்கு 2ல் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். யாரோட பரிவர்த்தனை? புதனோடு. அந்த புதன் யாருன்னு பாருங்கள், ராகுவுக்கு தன பஞ்சமாதிபதியாக வரும். லக்கணத்துக்கு அவர் பஞ்சமாதிபதி, அது வேற. ராகுவுக்கும் அவர் பஞ்சமா, அப்போ லக்கணத்துக்கும் அவர் சிறப்பாக இருக்காங்க, ராகுவுக்கும் சிறப்பாக. ஏன் நம்ம இந்த இடத்துல ராகு பர்டிகுலராக பேசணும், ராகு திசையை தான் கரெக்டேஷன் போடுறோம். ஸோ அப்போ ராகுக்கும் அது கரெக்டாக இருக்காங்க. 2 பரிவர்த்தனை பெற்ற சிறப்பு இல்லை, அந்த ராகுவுக்கும் அந்த சிறப்பான கோள்கள், லக்கணத்துக்கும் அது யோக கோள்களாக இருக்கிறதுன்றது இந்த இடத்துல சிறப்பு ஃபஸ்ட்டு. அப்போ வீடு கொடுத்த அதிபதி ஸ்ட்ராங். அடுத்தது வாங்கிய நட்சத்திராதிபதி யார்? சந்திரன். சந்திரன் இந்த லக்கணத்திற்கு 6 கூடிய அதிபதியாக வருவார். அவர் 12ஆம் இடத்தில் நிற்கிறார். அது திட்டத்தட்ட ஒரு பௌர்ணமி சந்திரன் தான். பௌர்ணமிச்சையும் விட்டு அடுத்த இதில் பௌர்ணமி சந்திரன் நிகரான ஒரு ஒளி பொருந்திய சந்திரன் தான் அவர். சரி, அது இருக்கட்டும், அது பௌர்ணமி சந்திரனோ இல்லையோ அது வேறு கான்செப்ட்டு. 6 கூடிய அதிபதியோட நட்சத்திரம் வந்து அது சிறப்பாக இல்லையா அப்படின்னா, 6 கூடிய அதிபதி லக்கணத்துக்கு ஃபஸ்ட்டு எங்கே இருக்காரு பாருங்க, லக்கணத்துக்கு 12ல் கெட்டோன் மேலும் கெட்டு இருக்கிறார். இதுதான் ஹைலைட் இருந்து. அப்போ லக்கணத்துக்கு 6 கூடியதோ ஆல்ரெடி 12ல் கெட்டார் ஃபஸ்ட்டு. ராகுவுக்கு எங்கே நிற்கிறார்? ராகுவுக்கு பாக்கியத்தில் 9ஆம் இடம், பாக்கிய பாதத்தில். ராகுவுக்கு 3 கூடிய அதிபதி 9ஆம் இடத்துல நிற்கிறார். சரி, அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, 4ஆம் இடத்தை 12ஆம் இடம் இயக்குது. சரிங்களா? அப்போ 4ஆம் இடம்ன்றது என்ன? கல்வி, வீடு, வண்டி, வாகனம், தாயாரின் உடல்நிலை, செல்ல பிராணி ஸ்தானம், சுகஜீவி வாழக்கூடிய ஸ்தானம், ஆரோக்கிய ஸ்தானம், இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம் 4ஆம் இடத்தை பற்றி. ஸோ அப்போ 4ஆம் இடத்தை 12ஆம் இடம் இயக்குது அப்படின்னா நன்மையை கொடுக்குமா தீமையை கொடுக்குமா? நிச்சயமாக நன்மையை கொடுக்கும். என்ன காரணம்? 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் லக்கணத்துக்கு 12ஆம் இடம். புரியுதுங்களா? ஆல்ரெடி வீடு கொடுத்த அதிபதி ஸ்ட்ராங்கு, வாங்கிய நட்சத்திர அதிபதி நல்லா தான் இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது இது கரெக்டாக ராகு தசை நடக்குது. ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி சந்திரன், அந்த சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துலேருந்து இயக்குறார். இது ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ 4ஆம் இடம் வலிமை பிறப்பு. இவர் அந்த வயசுக்கு இவருக்கு என்னத்தை கொடுக்கும்? 14, 17, 18 வயசு என்ன கொடுக்கும்? கல்வியை தான் கொடுக்கும். 4ஆம் இடம்ன்றது கல்வி. அப்போ கல்வியில் நல்லா உயர்நிலை கல்வி, நல்லா உயர்ந்து படிக்கிறார், நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறார், கேம்பஸில் செலக்ட் ஆகிறாரு, நல்லா முன்னேற்றகரமாக இருக்குது, கம்பெனியில் சேர்றாரு, நல்லா அந்த கம்பெனிலே வெளிநாட்டில் இவருக்கு ராகு திசையிலே அனுப்புகிறாங்க. இப்போ வெளிநாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ ராகு திசை, அதுமாதிரி ராகு அந்த நிற்கக்கூடிய கிரகம் யாருன்னா புதன். புதன் லக்கணத்துக்கு பஞ்சம அஷ்டமாதிபதினு சொன்னாலும் ராகு நின்ன இடத்துக்கு ஒரு தன பஞ்சமாதிபதியாக தான் வருவார். அது ஆல்ரெடி பரிவர்த்தனை இருந்தாலும் இது மேலும் யோகமாக தான் பேசும். ஸோ அப்போ இந்த ராகு வீடு கொடுத்த அதிபதி நல்ல நிலை, அவர் கூட ராகுவோட கூடப்பட்ட கிரகமும் சாதகமான கிரகம் தான். ராகுவை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சந்திரன். சந்திரன் லக்கணத்துக்கு கெட்டோன், அது ஆல்ரெடி கெட்டார். அப்போ லக்கணத்துக்கு அவர் சிறப்பை தான் கொடுப்பார், கெடுக்க மாட்டார். ராகுவுக்கு திருதியாதிபதி, ராகுக்கு பாக்கிய பாதத்தில். அப்போ 4ஆம் இடத்தை 12ஆம் இடம் இயக்குது. அப்போ 4ஆம் இடம்ன்றது என்ன? கல்விஸ்தானம். அதுக்கு பாக்கியஸ்தானம் தான் இயக்கப்போகுது. அப்படினால தான் கல்வியில் உயர்நிலை பெறுகிறார். கல்வி மூலியமே படிப்பாலே அவர் நல்ல படிப்படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடைந்து நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இப்போ வாழ்ந்துட்டு இருக்கார். இதுதான் கான்செப்ட். அப்போ ராகு தசைன்றது 4ஆம் இடத்துல இருந்தால் கல்வியை தேத்துறோம், அம்மாவுக்கு ஆகாது, வண்டி வாங்குறது, விபத்து வரும் அப்படின்னு கிடையாது. வரும், அது சில பேருக்கு வரத்தான் செய்யும். அதுக்கு அந்த மாதிரி கிரகங்களை அமரப்பட்டிருந்தார். ராகு மைனஸ் பாயிண்டில் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படின்ற வீடியோ நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது ராகு தசா புத்தியை கணக்கு பண்ணோம்னா ராகு நிற்கக்கூடிய நிலை, அவர் எந்த நிற்கிறாரோ அதை லக்கணமாக வச்சு அதுக்கு கிரகக்கோள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது லக்கணத்துக்கும் அது மாதிரி சாதகமாக இருந்து ராகுக்கும் சாதகமாக இருந்தால் அந்த ராகு தசை பன்மடங்கு உயர்வினை கொடுக்கும். இதே தான் கேது தசைக்கும் இதே கான்செப்ட் தான். கேதுக்கு இதே மாதிரி தான், ராகுக்கும் இதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ராகு தசை பன்மடங்கு உயர்வினை கொடுத்ததுக்கான காரணம் அப்படின்றது இதுதான். சரியா? இவருக்கு இப்போ நடைமுறை உள்ள தசா புத்தின்னா குரு தசையில் புதன் புத்தி. என்கிட்ட கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்னென்னா அப்படின்னா, இவர் நல்லா தான் இருக்கார், இவருக்கு எந்தவித குறையும் இல்லை. இவர் கேட்ட ஒரு கேள்வினா வெளிநாட்டில் தான் இருக்கேன், வெளிநாட்டில் இடம் வாங்கலான்னு இருக்கேன், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய யோக பாக்கியம் இருக்கிறதா, பின்வரும் காலகட்டம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது வருமா, இப்போதைக்கு நல்லா இருக்குது, இது இப்படியே நீடித்து இருக்குமா, இதான் அவரோட கேட்ட கேள்வி. அதாவது இந்த ஜாதகத்துக்கு வெளிநாட்டிலே செட்டில் ஆக முடியுமா? நிச்சயமாக முடியும். வெளிநாட்டிலே செட்டில் ஆகும் அப்படின்னா 3 பாயிண்ட்டு தான். ஒன்று, லக்னம் மற்றும் லக்னாதிபதி அவங்க ராகுவோடையோ
அல்லது ராகு சாரம் பெற்றோ அல்லது அம்சத்திலோ இல்லை ராசிகளோ நீர் ராசியில் அமர பெற்றிருந்தால் நிச்சயமாக அவங்க மேக்ஸிமம் லைஃப் லாங் வெளிநாட்டில் இருப்பாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். லக்கணம் ப்ளஸ் லக்கணாதிபதி. இந்த லக்கணாதிபதி யார்? சனி. சனி உச்சம் 9ஆம் இடம் பாக்கிய பாதத்தில். அது யார் நட்சத்திரம் வாங்கியிருப்பாருன்னா ராகுவோட நட்சத்திரத்தில் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு. இந்த லக்கணம்னு இருக்குது பார்த்தீங்களா, கும்ப லக்கணம். இந்த லக்கணம் ஒரு நட்சத்திரத்தில் நிற்கும். எல்லோரோட லக்கணம் அந்த லக்கணம் எந்த நிற்குது? அம்சத்தில் பார்த்தீங்கன்னா நீர் ராசியில் மீன ராசியில் தான் அந்த லக்கணம் வந்துடும். அது ஏறிக்கூடிய நட்சத்திரம் எப்படின்னா சதய நட்சத்திரம், அதுவும் ராகுவோட நட்சத்திரம். அப்போ லக்கணமும் லக்கணாதிபதியும் ராகுவின் சம்மந்தப்பட்டே நிற்கிறது. அம்சத்தில் நீர் ராசியில் இருக்குது. இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று சந்திரன். ஏன் ராகு ஸ்பெசிஃபிக்காக சொன்னால், ராகு தான் வந்து வேற்று மதம் சொல்ல வேற்று கலாச்சாரம், மாற்று கலாச்சாரத்தை கொடுக்கக்கூடியது தான் ராகு. ஸோ அப்போ நம்ம இந்த வெளிநாடு போகிறோம்னா நம்மளோட ட்ரெண்டு, நம்மளோட இதுவே லைஃப் ஸ்டைலே மாறும் இல்லையா? அந்த மாற்று கலாச்சாரத்தை கொடுக்கக்கூடியது தான் ராகு. ஸோ அந்த ராகுவோட தொடர்பு இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் அப்படின்றது சந்திரன் தான் வந்து மனோகாரகன், உடல் காரகன் சொல்லுவோம். அவர் தான் ஒரு கடல் தாண்டக்கூடிய அந்த அமைப்பை கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கடலை தாண்டணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கும். இந்த இடத்துல சந்திரன் லக்கணு பாண்டில் மறைஞ்சிட்டாரு, அவர் நல்லா இருக்காரு அப்படின்னா ஒரு திட்டத்திட்ட ஒளி பொருந்திய சந்திரன் தான். ஏன்னா பௌர்ணமி விட்டு அப்போ தான் விலகி சென்று இருக்கிறார். அது ஒன்று ராசி கட்டத்தில். அம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அம்சத்தில் சந்திரனும் குருவோட வீட்டில் நீர் ராசியில் தான் இருப்பார். அவர் புஷ்கர நவாம்சத்தில் இருப்பார். அப்போ அந்த சந்திரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார். இது ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் வந்து 3 கூடிய திரேகாதிபதி. திரேகம், இந்த உடல் நல்ல சீரும் சிறப்புமாக இருக்குமா, உயிர் விட்டு அந்த வெளிநாடு மாற்று கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்றது இந்த 3ஆம் இடம் திரேகஸ்தானம். அந்த 3ஆம் இடத்து அதிபதி யார்? செவ்வாய். அவரும் 9ஆம் இடத்துல. அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி ராகு தான். ஸோ அப்போ நிச்சயமாக வந்து இந்த இடத்துல ராகு ஒரு நட்சத்திரம் பெற்று ராகுவும் நீச பெற்ற நிலையில் இருந்தால் நிச்சயமாக ஒரு வெளிநாடு, வெளி மாநிலம், வேற்று கலாச்சாரத்தை நோக்கியே இவர் வாழ்க்கை பயணம் இருக்கும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ நடக்கக்கூடியது தசாபுத்தி, குரு தசை, புதன் புத்தி. ஸோ தசாபுத்தி அடிப்படையில் ஏதாவது மாறுதல் ஏற்படுமா அப்படின்னா, குரு தசை குரு லக்கணத்துக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கா 11ஆம் இடம், அயல்நாடு அயல் தேசத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு தான். ஸோ அப்போ குரு தசை நிச்சயமாக வெளிநாட்டில் தான் இருப்பார். அடுத்தது சனி தசை. சனி லக்கணாதிபதியாக வந்தாலும் பாண்டுக்கூடிய விரையாதிபதியாக வருவார். வெளிநாடு அப்படின்னு சொல்கிறக்கூடியது 12ஆம் இடம் தான். ஸோ அப்போ பாண்டுக்கூடிய அதிபதி உச்சம் பெற்று 9ஆம் இடம் தூரதேச பிரயாண ஸ்தானத்தில் தான் அமரப்பெற்று நிற்கிறார். அது ராகுவோட நட்சத்திரம். ஸோ நிச்சயமாக சனி தசையில் இப்போ வெளிநாட்டில் தான் இருப்பார். அடுத்து வர்றது புதன் தசை. புதன் லக்கணத்துக்கு பஞ்சம அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியது. மேக்ஸிமம் அஷ்டமாதிபதி, அதாவது 6 கூடிய அதிபதி அல்லது 8 கூடிய அதிபதி அல்லது 12 கூடிய அதிபதி தசாபுத்தி வந்து அவன் நல்ல நிலையில் அமரப்பெற்றிருந்தால் மேக்ஸிமம் வெளிநாடு போவாங்க. முயற்சி பண்ணால் நிச்சயமாக போகக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன் இந்த 6, 8, 12 அப்படின்னா, 12ஆம் இடம்ன்றது வெளிநாடு எல்லாருக்கும் தெரியும். இந்த 12ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் லக்கணத்திற்கு 8ஆம் இடமாக வரும். அதேபோல் இந்த 12ஆம் இடம் வெளிநாடுக்கு சப்தமஸ்தானம், அதாவது நேர் வீடு அப்படின்றது தான் லக்கணத்துக்கு 6ஆம் இடம். ஸோ அப்படி அந்த ஸ்தானபலத்தோட கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினாலும் வெளிநாடு போகக்கூடிய யோக பாக்கியம் உண்டு. ஸோ அப்போ 8 கூடிய அஷ்டமாதிபதியோட தசை தான், அது ராகுவோட கூடப்பட்டு தான் நிற்கிறேன். ஸோ நிச்சயமாக புதன் தசையும் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வரும். ஸோ இதுவே 80 வயசு வரைக்கும் வந்துடும். ஸோ அப்புறம் வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் வசதியுடைய யோக பாக்கியம்ன்றது ஒரு ஜாதக கட்டத்தில் தெளிவாக இருக்குது. சரிங்களா? ஸோ இவர் கேட்டபடி வெளிநாட்டிலேயே இருப்பாரா? நிச்சயமாக இருப்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல சிறப்பாக இருப்பாரா? நிச்சயமாக இருப்பார். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், சனி செவ்வாய் ஒன்றா இருக்குது, ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா சனி தசையில் அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னா, சனி லக்கணத்துக்கு பாதத பாக்கியத்தில் இருப்பது ஒரு வகையில் சிறப்பு. லக்கணப்படி பாக்கியத்தில் இருக்கார், விரையாதிபதி பாதத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரு சனி உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதுன்ற சிறப்பு, சனிக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் இருப்பதுன்ற மறு சிறப்பு. செவ்வாயோட கூடப்பட்டது அப்படின்றது அது சிறப்பு கிடையாது. இருந்தாலும் சனி திசையில் செவ்வாய் புத்தின்னு வரும்போது அது பார்த்துக்கலாம். அது ஜஸ்ட் ஃபார் 1 இயர் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் பெரிய ட்ராபேக்னு வராது. சரிங்களா? ஸோ இவருக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அடிப்படையில் நல்லாயிருக்கு. கிரக நிலையும் அடித்தளமாக நல்ல அமைப்பில் இருக்கிறனால இவர் ஜாதக கட்டம் நல்ல மேன்மேலும் உயரக்கூடிய அம்சம்ன்றது இவர் ஜாதக கட்டத்தில் இருக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஒரு ஜாதகத்தில் என்ன தான் யோக பாவங்கள் இருந்தாலும் நடைமுறை அந்த நல்ல தசாபுத்தி வரணும். அந்த நல்ல தசாபுத்தி வர வேண்டும் அப்படின்னாலும் வந்தாலும் அந்த லக்கணத்துக்கு கிரக கோள்கள் அழகாக தான் அமரப்பெறும். அந்த மாதிரி அமரப்பெற்றால் நிச்சயமாக வாழ்க்கை வசந்தமாக தான் அமையும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.